ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு உதிரான சிக்கன் பிரியாணி அடிப்பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நான் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கனில் நான் இந்த கலவையை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஊறட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, கடற்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 7 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த சிக்கன் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு வேணால் நம்ம தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். உப்பும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிதானமாக கிளறி விடலாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி நீள நீளமாக அழகாக கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நிதானமாக கலந்து விடலாம். கொதி வந்துருச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே ஸ்டேஜாக வந்திருக்கும். இப்போ இறக்கிட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு தோசைக்கல் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சிடலாம். மேலே ஒரு மூடியும் போட்டு மூடிடலாம். நான் சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதையும் இது மேலே போட்டு இதையும் மூடி வச்சிடலாம். அடுப்பு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உதிரான பிரியாணி கிடச்சிரும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு கொட்டிக்கலாம். இது மசாலாலாம் கொஞ்சம் லைட்டாக கலங்காமல் இருக்கும். நம்ம லைட்டாக அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. அடியும் பிடிக்காமல் கரெக்டான ஸ்டேஜில் அரிசி வெந்து வந்திருக்கு. நீள நீளமாக பாஸ்மதி ரைஸு. அவ்வளோதான். இது சிக்கன்
பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.